வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்னைக்கு வந்து நம்ம போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் தான் பார்க்க போகிறோம். அதாவது 24ஆம் தேதி ஜனவரி 24 வெள்ளிக்கிழமை எப்படி நடந்திருக்கு ட்ரேடு. ஸோ இதுக்கான காரணம் என்ன, அதே மாதிரி 27ஆம் தேதி அதாவது அடுத்த திங்கட்கிழமை என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்து 24ஆம் தேதி எப்படி போகும்னு ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம்னா, மார்க்கெட் வந்து இது வரைக்கும் போயிட்டு கூடி கூடி போனால் மேக்ஸிமம் போனால் 23,400 வரைக்கும் போகும்னு சொல்லியிருந்தோம். ஆனால் மார்க்கெட் அப்படி நடக்கலை. ஸோ மார்க்கெட் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அதாவது இங்கேருந்து நம்ம சொன்ன பாயிண்ட்லேருந்து மேலே தான் போயிருக்கு. கரெக்டு தான். நம்ம சொன்ன பாயிண்ட்லேருந்து மேலே போய் ஆல்மோஸ்ட் இது வரைக்கும் வந்திருக்கு. அதுக்கப்புறம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னென்னா, இப்படியே கண்டினியூஸாக க்ரோ ஆகி மேலே வரைக்கும் போகும்னு. ஆனால் அப்படி நடக்கலை. மார்க்கெட் எப்பயுமே நம்ம நினைக்கிறபடி நடக்காது. ஆனால் ஒரு 50% நான் நினச்சபடி சொன்னபடி தான் நடந்திருக்குங்கிறது ஒரு சந்தோஷமான விஷயம். ஆனால் ஏன் நான் 23,400 வரைக்கும் போகும்னு சொல்லியிருந்ததுக்கான காரணம் என்னென்னா, நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். அதாவது நம்ம இது வந்து சென்சி புல்ஸ்னு ஒரு இது ஆப்ஷன் அண்ட் ஃபியூச்சர்ஸ் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் டேட்டா அனாலிசிஸ் பண்ணவும் இருக்கும். ஸோ இதில் நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு ஜீரோ தான் இருந்துச்சுன்னா, ஜீரோ தான் இல்லைனா கைட்டுன்னு சொல்கிற மாதிரி அந்த பிளாட்ஃபார்மில் நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா இது உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். இல்லைனா இதையும் நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணணும். ஸோ இந்த இதில் போயிட்டு இதில் நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணாமையே ஒரு 15 நாளைக்கோ ஒரு வாரத்துக்கோ அவங்க வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அது வேறு விஷயம். ஸோ அங்கே நீங்கள் ஹோம் போயிட்டு அனாலிசிஸ் போய் இங்கே வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம அதில் ஓஐ சேஞ்ச் பார்க்க மாட்டோம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் தான் பார்ப்போம். ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்க்கும்போது என்ன இருந்துச்சுன்னா, நம்ம வியாழக்கிழமை ப்ரெடிக்ட் பண்ணும்போது இங்கே வந்து இது நிஃப்டி தான். ஸோ 23,400 நம்மளோட கால் ஆப்ஷன்ஸ் எல்லாம் 23,400 பக்கம் தான் இருந்துச்சு அதிகமாக. ஸோ இன்னைக்கு எப்படி 23,500 இருக்கோ அதே மாதிரி அன்னைக்கு 24,400 400 இருந்துச்சு. ஸோ அதனால் ரொம்ப கிளியராக நமக்கு தெரிஞ்சிச்சு மார்க்கெட் அந்த பக்கம் தான் போகும்னு. ஆனால் அவ்வளோ தூரம் போகாமல் அதுக்கு முன்னாடி இருக்க, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம 23,500 தான் கால் ஆப்ஷன்ஸ் அதிகமாக இருக்குது. உங்களுக்கு பார்த்தா தெரியும். அதாவது இந்த இடத்துல கால் ஆப்ஷன் நமக்கு அதிகமாக இருக்குது. இந்த ரெட் கலருங்கிறது கால் ஆப்ஷன் நம்ம இதிலே தெரிஞ்சிருக்கு. அதே மாதிரி க்ரீன் வந்து புட் ஆப்ஷன் இருக்குது. அப்போது இந்த இருக்கிறதுல ஹையஸ்ட் எங்கன்னா 25 தான். ஆனால் மார்க்கெட் 25 வரைக்கும் கன்ஃபார்மாக வரணும்னு தேவையில்லை. 23,200 23,400 அதுக்கப்புறம் இது. ஸோ இந்த இடத்துல ஒரு தடங்களாக இருக்குது. ஃபஸ்ட்டு தடங்களை தாண்டணும், 2வது தடங்கள், 3வது தடங்கள், 4வது தடங்களை தாண்டினா தான் மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகாம மேலே போகுமாங்கிறத பார்க்க முடியும். ஸோ அந்த மாதிரி நம்ம ப்ரிடிக்ட் பண்ணியிருந்ததில் இந்த சின்ன தடங்கள்லாம் வந்து கொஞ்சம் பவர்ஃபுல் ஆயிடுச்சு. அதாவது என்ன, ஏதோ காமெடியில் சொல்லுவாங்கல்ல, நமக்கு புள்ள பூச்சிக்கெல்லாம் கொடுக்கு முளைக்கும் நான் என்னடா கனவா கண்டுங்கிற மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன சப்போர்ட்ஸ் எல்லாம் பவர்ஃபுல் ஆகி நமக்கு என்னென்னா 23,400 போகாமல் 23,200லேயே திருப்பி வந்துடுச்சு. இதுதான் பெரிய விஷயம். ஸோ இது வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டடான விஷயம் தான். அண்ட் நமக்கு ஸோ அதனால் மார்க்கெட் அன்னைக்கு வந்து அப்படி இருக்குது. ஆனால் இதில் நேத்தோட மார்க்கெட்டை பொறுத்தளவு என்னென்னா, மார்க்கெட் வந்து நேற்று வந்து ரிலையன்ஸும் நம்ம ஐடிசியும் தான் மேலே போயிருந்துருக்கணும். ஸோ ஆனால் ரெண்டுமே போகலை. இப்போ நம்ம பார்த்தோன்னா முக்கியமானது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். நம்ம ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பாருங்கள், 24ஆம் தேதி மட்டுமே ஆல்மோஸ்ட் ஒரு 1.5% கீழே விழுந்திருக்கு. சாரி 2.5% கீழே விழுந்திருக்கு. ஸோ இது ஒரு பெரிய ட்ராபேக். ஏன் வந்து நிஃப்டி மேலே போகலைங்கிறதுக்கான முக்கியமான காரணம். அடுத்து வந்து நம்மளோட ஐடிசி ஸ்டாக்கு. ஸோ ஐடிசி தான் மேலே போயிருக்கு. அதாவது மேலே போச்சு, ஆனால் எவ்வளோ போச்சோ அவ்வளோவும் டவுன்ஃபால் ஆகிடுச்சு. நீங்கள் 24ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு 1% போயிட்டு, பட் த எண்ட் ஆஃப் த மார்க்கெட் முடியும் போது எங்கே இருந்துச்சுன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 0.2%. அதாவது எவ்வளோ தூரம் மேலே ஏறிச்சோ அவ்வளவு தான் கீழே வந்துடுச்சு. ஸோ இதுதான் இந்த 2 ஸ்டாக்ஸும் தான் நமக்கு வந்து நிஃப்டியை வந்து மேலே போக விடாமல் பண்ணதுக்கு ஒரு காரணமே. அதாவது நிஃப்டி 50 வந்து ஒரு கடந்த 13ஆம் தேதிக்கு அப்புறம், கடந்த ஜனவரி 13ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் இருக்குது. ஸோ இதை நம்ம ஏற்கனவே போனோமா இதிலெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இப்போ நம்ம வந்து ஒரு மாதத்தை பார்த்தோன்னா ஜனவரி 3ஆம் தேதி தான் இதோட பீக் இருந்துச்சு. நீங்கள் மார்க்கெட் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது 21, அதாவது 25 ஆரம்பிச்சிச்சு 1ஆம் தேதி. 1ஆம் தேதியிலேருந்து 3ஆம் தேதி வரைக்கும் மார்க்கெட் மேலே போச்சு. ஸோ 1ஆம் தேதி வரைக்கும் போயிட்டு அப்படியே கீழே வந்து 13ஆம் தேதி இந்த ரேஞ்சுக்கு வந்துச்சு. இந்த ரேஞ்சிலேருந்து நம்ம இங்கே 2 கருப்பு கலரில் கோடு போட்டிருக்கோம். ஒன்று வந்து 23,150, இங்கே மேலே வந்து 23,400. ஸோ இது வந்து 23,150ங்கிறது கொஞ்சம் கீழே கூட வரலாம். ஸோ மார்க்கெட் இந்த ரேஞ்சிலேயே தான் இந்த நாள் ஃபுல்லாக இருக்குது. இனியும் அடுத்த வாரமும் 27, 28, 29, 30, ஸோ February 1ஆம் தேதி வரைக்கும் மார்க்கெட் இதுக்குள்ளேயே தான் இருக்கும். இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா,
நம்மளோட நிஃப்டி வந்து பட்ஜெட் வந்ததுக்கப்புறம் தான் எக்ஸ்பேன்ஷன் நடக்கும். ஸோ யூஷுவலாக ஜனவரி மாதம் எப்பயுமே இப்படி தான் இருக்கும். ஜனவரி மாதம்னு இல்லை, ஒரு குவார்ட்டர், அதாவது ஒரு ஃபினான்ஷியல் இயரோட குவார்ட்டர் ஜனவரி மாதத்துக்கு அப்புறம் அடுத்து பார்த்தீங்கன்னா மே மாதம் ஆல்மோஸ்ட் இதே மாதிரி சைட்வேஸ் மூவ்மெண்ட் தான் இருக்கும். ஸோ அப்போ அது வரைக்குமே பிப்ரவரி 1 வரைக்கும், அதாவது அடுத்த 5 ட்ரேடிங் செக்ஷனுக்குமே மார்க்கெட் இப்படி போயிட்டு வரதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது. இதை நம்ம ப்ரூஃப் பண்ணுறது என்னென்னா நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் செயின். நீங்கள் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக பார்த்தா ஒரு 1000 பாயிண்ட்ஸ் இல்லைனா 1500 பாயிண்ட்ஸ் மேலே கீழே இருக்கும். ஆனால் இந்த மாதம் ஃபுல்லுமே எப்படி இருக்குது அப்படின்னா, இப்போ அட் த மணி எவ்வளோ இருக்குது அப்படின்னா, அட் த மணினா உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்போ என்ன ப்ரைஸில் இருக்கோ, இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து 23.92 இருக்குது. அதாவது 23.92 இருக்குது. ஆனால் அதே இது அதை வந்து நம்ம வந்து ஆல்மோஸ்ட் நம்ம கணக்கு எடுக்கும்போது 23,100ன்னு வச்சுக்கிறோம். 23,100ன்னு. அப்போ இந்த 23,100க்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அட் த மணின்னு சொல்லுவாங்க. இப்போ என்ன ப்ரைஸில் இருக்கோ அந்த இதில். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம கால் ஆப்ஷனும் புட் ஆப்ஷனும், அதாவது இதை விட மார்க்கெட் மேலே போகும்னு சொல்கிற கால், இதை விட மார்க்கெட் வந்து கீழே போகும்னு சொல்கிற புட்டும் என்ன எவ்வளோ இருக்குன்னா ஆல்மோஸ்ட் சேம் குவான்டிட்டி. அப்படின்னால் பையர்ஸும் செல்லர்ஸும் ஈக்குவல் குவான்டிட்டியில் இருக்காங்க. இதை இன்னொரு விதமாக என்ன சொல்லலாம் அப்படின்னா, ரெண்டு பக்கமும் போகும்னு மார்க்கெட்டை நம்புகிறவங்க ஈக்குவலாக இருக்காங்க இந்த ப்ரைஸில். ஒன்று. ரெண்டாவது, அப்படியே கொஞ்சம் நம்ம கீழே வந்தோம் அப்படின்னா புட் ஆப்ஷன் தான் அதிகமாக இருக்குது. அதாவது புட் ஆப்ஷன் வந்து 62 லட்சமும் கால் ஆப்ஷன் 29 லட்சம் தான் இருக்குது. ஸோ இந்த இதுதான் புட் ஆப்ஷனில் ஹையஸ்ட்டு நமக்கு. அப்போது இந்த இடத்துல ஹையஸ்ட்டுன்னு பார்க்கும்போது பார்த்தா நமக்கு வந்து 23,500. ஆமாம், 23,500. ஸோ இதுதான் வந்து நமக்கு ரேஞ்சாக இருக்குது. 23,500ல் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் டபுளையும் தாண்டி இருக்குது. ஸோ நமக்கு மினிமம் டபுளையும் தாண்டி இருந்தால் தான் அது வந்து ஒரு சப்போர்ட்டாக எடுக்க முடியும். ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே தான், அதாவது இந்த 23லேருந்து இந்த 23,500க்குள்ளே தான் மார்க்கெட்டு போகும். அதனால தான் இந்த ப்ளூ கலரில் இருக்க ஒரு கிராஃபும் இந்த இடத்துல இருக்க நமக்கு ஒரு ரெட் கலரில் இருக்கிறதும் இருக்குது. ஸோ இதே மாதிரி 2 தடவை நீங்கள் எப்போ இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் நீங்கள் பார்க்குறீங்களோ அப்போ மார்க்கெட் இந்த ரெண்டு ப்ரைஸ் ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறது தான் அதிகம். எப்போ இந்த 2 ப்ரைஸ் ரேஞ்சை தாண்டுதோ அப்போ கடகடன்னு கீழே விழும். அதே மாதிரி இதை தாண்டி மேலே போச்சுன்னா கடகடன்னு மேலே போகும். ஸோ இந்த ப்ரைஸை விட அதிகமாக இருக்கிறதுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த மணின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு பேர் அட் த மணி. இப்போ என்ன ப்ரைஸில் இருக்கோ அதுக்கு பேர் அட் த மணி. இதுக்கு மேலே இருந்துச்சுன்னா இந்த மணி, இதுக்கு கீழே இருந்துச்சுன்னா அவுட் ஆஃப் த மணி. ஸோ இதுதான் ஆப்ஷன்லையும் ஃபியூச்சர்லையும் சொல்கிற கான்செப்ட். ஸோ இப்போ வந்து இந்த மணிலையும் அவுட் ஆஃப் த மணிலையும் நம்ம இருக்கிற வேல்யூஸ் கால் அண்ட் புட் ரேஷியோ வச்சு தான் நம்ம வந்து மார்க்கெட் மேலே போகுமா கீழே வருமானு சொல்கிறது. அடுத்து ஸோ இதே மாதிரி நம்மளோட பிசிஆர் ரேஷியோ இருக்குது. பிசிஆர்னா புட் கால் ரேஷியோ. மொத்தம் எவ்வளோ புட் இருக்குது, மொத்தம் எவ்வளோ கால் இருக்குது, டிவைட் பண்ணால் எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தோன்னா இது 1, அதாவது 1க்கு பக்கத்தில் இருந்துச்சு, 1 சம்திங் இல்லைனா 0.09 இந்த மாதிரி இருந்துச்சுன்னா மார்க்கெட் என்ன ஆகும்னா ஸ்டேபிளாக தான் இருக்க போகுது. எப்போ வந்து இது 1.5க்கு மேலே போகுதோ அப்போ மார்க்கெட் மேலே போகும். எப்போ வந்து அது 0.5 அந்த மாதிரி 0.7 அந்த ரேஞ்சில் வருதோ மார்க்கெட் கீழே வரும். ஸோ இப்போ இந்த ரேஞ்ச் வந்து இப்படி இருக்கிறனால 1 பாயிண்ட் சம்திங் இல்லைனா 0.9 இருக்கிறனால நம்ம சொன்ன மாதிரி மார்க்கெட் மேலே கீழே தான் போகும். ஏன் பிப்ரவரி வரைக்கும் தான் சொன்னேன், ஏன் பிப்ரவரிக்கு அப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட யூனியன் பட்ஜெட் இதே மாதிரி இந்த சென்சிபிள்ஸில் போயிட்டு நீங்கள் இதோட ஹோம் போய் அனாலிசிஸ் ஸ்டாக் மார்க்கெட் கேலண்டர் இதில் ஈவென்ட் கேலண்டர் போடுவாங்க. அதாவது எக்கனாமிக்ஸ் மூலியமாக என்னென்ன டிஃப்ரெண்ட் இது நடக்க போகுதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் இம்பேக்ட் பண்ணுறது 2 ஹைன்னு இவங்களே கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட். இந்த ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்ப முக்கியம். என்ன அப்படின்னா யூஎஸ் மார்க்கெட்டை வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைக்க சொல்கிறாங்க. அதாவது ப்ரைவேட் லோன்ஸு, கார்ப்பரேட் லோன்ஸு, அதே மாதிரி பிஸ்னஸ் லோன்ஸு. கார்ப்பரேட் லோன்ஸ் வேறு, பிஸ்னஸ் லோன்ஸ் வேறு. அதாவது இந்த பெரிய பெரிய கம்பெனிலாம் கோடிக்கணக்கில், அதாவது பலாயிரம் கோடி 100 கோடி 1000 கோடி 2000 கோடி அப்படின்னு லோன் வாங்குறது கார்ப்பரேட் லோன்ஸ். பிஸ்னஸ் லோன்ஸ்னால் 30 லட்சம் 10 லட்சம் 5 லட்சம் இந்த மாதிரி. பர்சனல் லோன்ஸ் உங்களுக்கு தெரியும், நம்ம பர்சனலுக்காக வாங்குறது, அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட லிமிட் இருக்குது அவங்கவுங்க சேலரி வச்சுட்டு. ஆனால் இந்த பிஸ்னஸ் லோன்ஸ்க்கும் கார்ப்பரேட் லோன்ஸ்க்கும் அந்த கம்பெனியோட ஏர்னிங்ஸை பொறுத்து இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் குறைக்க சொல்லி யார் சொல்கிறாருன்னா நம்ம ட்ரம்ப் சொல்கிறாரு. ஸோ ட்ரம்ப் சொல்கிறது அவங்க கேட்கணும்னு இல்லை, அவர் குறைக்க சொல்கிறேங்க. நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன் குறைங்க அப்படின்னு சொன்ன ப்ரெஷரே யூஎஸ் மார்க்கெட் எங்கே போயிடுச்சுன்னா ஆல் டைம் ஹைக் எடுத்துகிட்டு போயிடுச்சு. அப்போது 30ஆம் தேதி அவங்க ரிலீஸ் பண்ணும்போது ஒரு இம்பார்ட்டண்ட்டான நமக்கு ஒரு நியூஸ் கிடைக்கும். 2ஆம் தேதி நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் இருக்காங்கல்ல, நிர்மலா சீதாராமன்,
அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த யூனியன் பட்ஜெட். இந்த யூனியன் பட்ஜெட்டுக்கு அப்புறம் தொடர்ந்து என்ன நடக்க போகுதுன்னா 7ஆம் தேதி நம்மளோட ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அவங்களும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை சொல்லுவாங்க. குறைக்கணும், கூட்டணும் அந்த மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்லணும்னா, ஒரு லோன் வந்து 2015ன்னு வச்சுப்போம். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி. 2015ல் வாங்கும்போது ஒரு 10% இருந்திருக்கும். ஆனால் உங்களுக்கே தெரியாமல் அதை கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டுறதோ குறைக்கிறதோ பண்ணுவாங்க ஆர்பிஐ. ஸோ அந்த உங்களுக்கு கொடுக்குற பர்சன்டேஜ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து கான்ஸ்டன்ட் கிடையாது. அந்த நீங்கள் லோன் டாக்குமெண்ட் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக கான்ஸ்டன்ட் கிடையாது. அது மாறும். எதை பொறுத்து மாறும்னா இந்த ஆர்பிஐ இன்ட்ரெஸ்ட் டெசிஷன்ஸை பொறுத்து மாறும். அண்ட் சில லோன்களில் அது மாறாமல் அப்படியே கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். மாறும்போதும் என்ன சொல்லுவாங்கன்னா உங்களுக்கு இன்டிமேஷன் வரும். ஒன்றா இமெயில் வரும், இல்லைனா இப்போ எல்லாம் மெசேஜ் வருது. அப்படி இல்லைன்னா ஒரு லெட்டர் உங்கள் எஸ்பிஐயோ இல்லை எந்த பேங்க்கோ அந்த பேங்க்லேருந்து உங்களுக்கு அனுப்புவாங்க. இந்த மாதிரி உங்கள் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ரிவைஸ் பண்ணியிருக்கோம், உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா வந்து பேங்க் மேனேஜரை கேளுங்கன்னு. அது பார்க்கும்போது 0.1 0.2ன்னு இருக்கும். ஆனால் வருஷத்துக்கு நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் அதிகமாயிரும். ஸோ இது ஒரு வருஷமும் மாற்றுவாங்க. இதுதான் வந்து நம்மளோட ஆர்பிஐ. அப்போது பிப்ரவரி மாதம் ஜனவரி 30ஆம் தேதி ஒரு பெரிய நியூஸ் வரப்போகுது. என்னென்னா யூஎஸ் ரிசர்வோட ஃபெட்டு, அதுக்கடுத்து யூனியன் பட்ஜெட் வரப்போகுது, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க்கோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வரப்போகுது. இது 3ம் வந்ததுக்கப்புறம் இந்த 7ஆம் தேதிக்கு அப்புறம் தான் மார்க்கெட் இந்த 3 நியூஸையோட இம்பேக்டும் வச்சு ஒன்றா மேலே போகும், ஆனால் கீழே வரும். மார்க்கெட் மேலே போகிறதுக்கான சான்சஸ் தான் இருக்குது. ஏன் மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குதுன்னு சொன்னோன்னா உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். மார்க்கெட் வந்து ஒரு 8 மாதத்தோட லோவில் இருக்குது. இப்போ இருக்க பாயிண்ட் வந்து மார்க்கெட் இங்கே நமக்கு 23.92. அப்போ இந்த 23.092 எங்கே இருந்துச்சுன்னு கடைசியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் இருந்துச்சு. அதாவது 7ஆம் தேதி ஜூனில் இருந்துச்சு. 7ஆம் தேதி ஜூனில். ஸோ இதை தாண்டி மார்க்கெட் கீழே போச்சுன்னா அதுக்கு தான் நம்ம இங்கே ஒரு லைன் வச்சுருக்கோம். 21,700க்கு போகும். அதுக்கு முன்னாடி ஃபால் ஆச்சுன்னா 22,700. ஸோ இப்போ வந்து 23,000த்தில் இருக்குது. குறைஞ்சிச்சின்னா ஒரு 300 பாயிண்ட் குறையும். அதை தாண்டி குறைஞ்சிச்சின்னா ஒரு 1000 பாயிண்ட் குறையும். இதை தாண்டி மார்க்கெட் போச்சுன்னா எல்லாருமே பயங்கர லாஸில் இருப்பாங்க. அதனால் மார்க்கெட் போக விடாது. இது ஏன் மார்க்கெட் போக விட மாட்டாங்கன்னு நான் சொல்கிறேங்கிறதுக்கு முக்கியமான காரணம் இன்னொன்று இருக்குது. சும்மா நம்ம வந்து ஒரு கெஸ்ஸில் சொல்லக்கூடாது. நம்ம இங்கே இந்த அனாலிசிஸில் போய் எஃப்ஐஐஸ் அண்ட் டிஐஏயோட டேட்டா பார்க்குறோம். ஸோ இந்த மார்க்கெட் கீழே விடாமல் காப்பாற்றுறது யாருன்னா இங்கே டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ். அதாவது எவ்வளவு யாரோ விற்கிறாங்களோ அதுக்கு ஈக்குவலாக வாங்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து டிஐஎஸ், இது வந்து கேஷ் மார்க்கெட்டுன்னு பேர். அப்படின்னா இவங்க வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க ஒரு நாளைக்கும். நீங்கள் யோசிச்சு பார்த்துக்கோங்க, எல்லாத்துலேயும் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் நடக்குது ஒரு நாள் நிஃப்டிலையும். 24ஆம் தேதி மட்டுமே 2000 கோடி டிஐஏ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டிங் எல்லாரும் சேர்ந்து 2000 கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து மணி வேல்யூ. நம்ம முன்னாடி சொல்லியிருந்தது இந்த இடத்துல நம்ம வந்து ஆப்ஷன் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லியிருந்திருப்போம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னு சொல்கிறது வந்து குவான்டிட்டி 27 லட்சம் குவான்டிட்டி ஆஃப் ஆர்டர்ஸ் அந்த இடத்துல இருக்குது. 27 லட்சம் மதிப்புள்ள ஸ்டாக்ஸ் இல்லை, 27 லட்சம் குவான்டிட்டி அங்கே இருக்குது. ஆனால் அதே இது இந்த எஃப்ஐஐ டிஐஏ டேட்டாலாம் நம்ம இங்கே கேஷ் மார்க்கெட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் கேஷ் மார்க்கெட். இந்த கேஷ் மார்க்கெட்டில் போகும்போது பார்த்தோம்னா இது வந்து குவான்டிட்டி, அதாவது அவ்வளவு மதிப்புள்ள ஒரு ஸ்டாக்கை வாங்கி வச்சுருக்காங்க. இதுதான். ஸோ இவங்க வந்து வாங்கிட்டே இருக்காங்க. ஏன் டிஐஐஸ் வாங்கிட்டே இருக்காங்கன்னா இதெல்லாம் லாங் டேர்ம் செல்லிங்கான. ஸோ அப்படிங்கும்போது கண்டிப்பாக இதை தாண்டி கீழே போக விட மாட்டாங்க. ஏன்னா இதை தாண்டி கீழே போச்சுன்னா அவங்க இப்போ வாங்கியிருக்கிற வேல்யூவை விட மார்க்கெட் குறைஞ்சிரும். லெட்ஸே லைக் இப்போ வாங்கியிருக்க வந்து 2000 ரூபா இருக்குது அவங்க வாங்கியிருக்க ஒரு ஸ்டாக்கு. கீழே போயிடுச்சு வச்சுக்கோமே, ஒரு 1000 பாயிண்ட் கீழே போயிடுச்சுன்னா 2000 ரூபா இருக்க ஸ்டாக் வந்து மேபி ஒரு ஸ்டாக் அவங்களுக்கு ஒரு 1000 ரூபா லாஸ் ஆகலாம். ஆனால் அவங்களோட மொத்த ஸ்டாக்ஸ்லேயும் பார்க்கும்போது 20 லட்சம் 30 லட்சம் லாஸ் ஆகும். ஸோ 10% நமக்கு இங்கே குறையுதுன்னு நினைக்கிறோம். ஆனால் அவங்களுக்கு அங்கே 10% வந்து 100 கோடியில் 10% எவ்வளவு? 10 லட்சம். ஸோ அப்படிங்கும்போது 100 கோடி இல்லைன்னா 10 கோடி, சாரி, அப்போது 10 கோடி அப்படிங்கும்போது அவங்களுக்கு எவ்வளவு லாஸ்ன்னு பாருங்கள். அப்போ 2000 கோடி இல்லைன்னா 10% கீழே வந்தால் பயங்கர லாஸு. ஸோ 200 கோடி அவங்களுக்கு லாஸ் ஆகும். ஸோ அதனால கண்டிப்பாக மார்க்கெட்டை கீழே விட மாட்டாங்க. ஏன்னா இந்த 200 கோடி விழுறது பிரச்சனை இல்லை, இதிலிருந்து திருப்பி ரெக்கவர் ஆகிறது கஷ்டம். நான் ஒரு சிம்பிளாக ஒரு மேக்ஸ் சொல்கிறேன், நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஒரு மார்க்கெட்டோட ப்ரைஸ் வந்து நம்ம வச்சுக்கலாம் ஒரு 100 ரூபாயில் இருக்குன்னு. இதிலேருந்து 10% இது குறையுது. இது 10% மைனஸ் ஆச்சு. -10% ஆச்சுன்னா இது எவ்வளவு ஆகும்? நீங்கள் நினைக்கலாம் 90 ரூபா ஆகும்னு. கரெக்ட், 90 ரூபா ஆகும். இப்போ இந்த 90 ரூபாயில் இருக்க மார்க்கெட் 100 ரூபா ஆகிறதுக்கு எவ்வளோ வளரணும் அப்படின்னா
10% கிடையாது. இது வந்து +10% மாறுதுன்னு வச்சுக்கோமே. இது வந்து +10% மாறுச்சு அப்படின்னா எவ்வளோ ஆகும் அப்படின்னா 99 ரூபா தான் ஆகும். அப்போ அந்த மீதி ரூ. 1 எங்கே போச்சு அப்படின்னா மார்க்கெட் குறைஞ்சது 11% இல்லைன்னா 12% வளர்ந்தாதான் மார்க்கெட் வந்து 100 ரூபா ஆகும். இதுதான் ஸ்டாக் மார்க்கெட்டோட ஒரு பேசிக். 10% விழுந்து 10% மேலே வந்துச்சுன்னா கண்டிப்பாக அங்கே கிடையாது. ஸோ அதனால இதை நீங்கள் முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதே மாதிரி தான். ஸோ 10% கீழே விழுந்துருச்சுன்னா அவங்க திருப்பி ஒரு 200 கோடி எடுக்கிறதுக்கு மார்க்கெட் 12% மேலே போகணும். ஸோ அப்படிங்கும்போது ரொம்ப கஷ்டம். கீழே விழுறது ஈஸியாக மார்க்கெட் நிறையா கீழே விழுந்துடும், ஆனால் போகாது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நாளைக்குமே மார்க்கெட் வந்து சைட்வேஸ் தான் ட்ரேட் ஆக போகுது. அடுத்து நம்ம சம்மரி பார்ப்போம். ஸோ இதில் வந்து எஃப்ஐஐஸோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தான் அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா நிஃப்டி வந்து ஸ்ட்ராங் புல்லிஷாக போகும், பேங்க் நிஃப்டி மீடியம் புல்லிஷாக போகும்னு. ஓகே, இவங்க சொல்கிற டேட்டா சப்போஸ் உண்மையாக இருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் எங்கே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அதிகபட்சம் போனால் இப்போ ஆக்சுவலி இந்த இடத்துல 24ஆம் தேதி என்ன மார்க்கெட் சொல்லிருந்துச்சுன்னா மீடியம் பியரிஷாக போகும்னு சொல்லிருந்துச்சு. அப்போ நம்ம யோசிக்கலாம், மீடியம் பியரிஷாக போகுது அப்படின்னா மார்க்கெட் வந்து இங்கேருந்து ஒரு 0.5% போயிருக்கு. அப்போது ஸ்ட்ராங் பியரிஷாக போகும், ஸ்ட்ராங் புல்லிஷாக போகும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம்னா மார்க்கெட் எனக்கு தெரிஞ்சு ஒரு 23 வரைக்கும் போகலாம். ஸோ ஆனால் இதில் நமக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், நம்ம அதோட எஸ்எம்ஏ இருக்குது, சிம்பிள் மூவிங் ஆவரேஜ். இந்த சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் வச்சு நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆல்மோஸ்ட் கிளஸ்டர் ஆகிடுச்சு. அதாவது ஒரு ஸ்ட்ரைட் லைனுக்கு வந்துருச்சு. இந்த ஸ்ட்ரைட் லைனுக்கு வந்தாவே மார்க்கெட் எங்கேயோ பெருசாக போக போகுதுன்னு அர்த்தம். ஸோ என்னோட இதுபடி மார்க்கெட் என்ன ஆகலாம் அப்படின்னா நம்மளோட 27ஆம் தேதி மார்க்கெட் வந்து இங்கே இருக்குது. ஸோ கேப் அப்பாக ஓப்பன் ஆகும். கேப் அப் ஓப்பன் ஆகி ஆல்மோஸ்ட் இது வரைக்கும் போயிட்டு திருப்பி இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் ஆனால் இவங்களோட எஃப்ஐஏ டேட்டா வச்சு பார்க்கும்போது ஸ்ட்ராங் புல்லிஷ்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் இந்த ஸ்ட்ராங் புல்லிஷ்னு சொல்கிறது வந்து கரெக்டாக இருக்குது இல்லை உண்மையாக இருக்கும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம்னா நமக்கு வந்து எங்கே போகலாம் அதிகபட்சம் அப்படின்னா 23,000 தான். ஏன் 23,000 தான் போகுங்கிறதுக்கு நான் அவங்களோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சார்ட் காமிச்சு நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா 23,000 போனால் நமக்கு வந்து நிறையா இது இருக்குது. 23,500 வரைக்கும் போகணும், சாரி. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 23,000லேருந்து மார்க்கெட் போனால் 23,500 வரைக்கும் போகலாம். ஸோ இதுதான் இது. ஸோ மார்க்கெட் இது ரெண்டில் தான் ஏதாவது ஒன்று நடக்கும். மார்க்கெட் கீழே வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஸோ இதை நீங்கள் ரெண்டுமே பார்த்து கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். மண்டே அதே மாதிரி எக்ஸ்பைரிலாம் எதுவும் பெருசாக இல்லை. அதனால் உங்களுக்கு வந்து மார்க்கெட் சைட்வேஸ் தான் மூவ் ஆகும். அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதோட பேங்க் நிஃப்டியோட அனாலிசிஸ் அவ்வளோதான். நம்ம வந்து அடுத்து வந்து நிஃப்டியோட அனாலிசிஸ் அவ்வளோதான். அடுத்து நம்ம பேங்க் நிஃப்டியோட அனாலிசிஸ் பார்ப்போம் அடுத்த வீடியோவில். நன்றி, வணக்கம்.